நம்ம நண்பர் ஒருத்தர் அருமையான கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது லக்னாதிபதி நீசமாயிருக்காரு, நான் பணக்காரன் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கமெண்ட். சார், லக்னாதிபதி நீசம் ஆகிறதுங்கிறதுனால எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்டும் வந்துட போறது இல்லை. லக்னாதிபதியோட தசை நடந்து அவருக்கு வீடு கொடுத்தவனும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இடமாற்றம் வர்றது, ஏதாவது உடம்பு தொல்லை பண்றது, அல்லது காசு பணத்துல ஏதாவது ஏமாறுறது, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி லக்னாதிபதி போய் உட்காந்துட்டாரு ஒரு இடத்துல, அதனால அது நீசமாயிட்டார், வக்ரமாயிட்டார், 6-8-12 விழுந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னாக்க அவன் பணக்காரன் ஆக முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமா பணக்காரன் ஆவாங்க. பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் தான தர்மம் பண்ணுனா நிச்சயமா அந்த காசு அவங்கள காப்பாற்றும், கடைசி வரைக்கும் இருக்கும். எந்த தான தர்மமும் இல்லாம கஞ்ச பிசினாரியா இருந்தான்னாக்க நிச்சயமா இடையில அந்த சம்பாரிச்ச பணத்தை தோக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா லக்னாதிபதி நீசமா இருந்தா கண்டிப்பா பணக்காரன் ஆகிறதுல எந்த தடையும் கிடையாது. நீங்க கேட்டிருந்த கேள்விக்கு அதான் பதில். லக்னாதிபதி நீசமானா பரவாயில்லை, நீங்கள் நிச்சயமாக பணக்காரனாகி விடுவீர்கள்.